வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம் மகாபாரதத்தில் ஒரு மிக முக்கியமான பாத்திரமான பீஷ்மரின் சத்தியவரம் குறித்து. இந்த ஒரு வரத்தால் தான் இளவரசனாகப் பிறந்த ஒரு வீரன் தந்தையின் காதிக்காக தன் முழு வாழ்க்கையையே தியாகம் செய்தான். இந்த கதையை முழுமையாகத் தெரிந்து கொண்டால் பீஷ்மரின் தியாகமும் புத்திசாலித்தனமும் நீதிபாசமும் அவரது அதீத தன்னிச்சையும் உங்களை கண்மூடியாக வியக்க வைக்கும். பீஷ்மர் கிருஷ்ணருக்கு முன்பிருந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மகாயோதர். அவர் பிறந்தது கங்கை தேவியாலும் ஹஸ்தினாபுர அரசனான சங்கரனாலும். பீஷ்மரின் இயற்பெயர் தேவவரதன். ஆனால் அவரது சத்தியவரத்துக்குப் பிறகு அவருக்கு பீஷ்மர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அதாவது ஒரு பயங்கரமான உறுதிமொழி எடுத்தவன். பீஷ்மரின் தந்தையான சங்கரன் திருமணம் செய்ய முடிவு செய்தார், சத்தியவதி என்ற மீனவ மகளை. ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு கடுமையான நிபந்தனையுடன் வந்தார். சத்தியவதியின் புத்திரரே இப்போதைய ஹஸ்தினாபுர சிங்காசனத்தை தடுத்தாக வேண்டும். பீஷ்மர் ஒரு பைத்தியக்கார தீர்மானம் எடுத்தார். தான் திருமணம் செய்ய மாட்டேன். தன் வாரிசுகள் சிங்காசனத்தில் அமர முடியாதபடி வாழ்க்கையே முழுமையாக விலகிக் கொள்கிறேன். இந்த ஒரு சத்தியம்தான் பீஷ்மரை பீஷ்மராக மாற்றியது. இந்த சத்தியம் 2 நிலைகளை கொண்டது. திருமணம் செய்ய மாட்டேன், அதாவது தனக்கு திருமணமும் சந்ததியும் இல்லை. சிங்காசனத்துக்கான உரிமையை விட்டுவிடுவேன். அரச குடும்பத்தின் மீதான அனைத்து உரிமைகளையும் கைவிடுகிறார். இதை கேட்ட சத்தியவதியின் தந்தை கூட அசந்து போனார். இந்த அளவுக்கான தியாகம் ஒருவன் செய்ய முடியுமா? இதுதான் பீஷ்மரின் அதிசயமான தன்மை. ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் சாதாரணமாகவே பார்த்துவிடலாம். ஆனால் இதற்குள் பல தத்துவங்கள் இருக்கின்றன. தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் மகன், குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்த ஒப்பந்தம், தன்னுடைய சுய ஆசைகளை முழுமையாக கைவிட்ட ஒரு வீரன், அரச குடியில் அமைதியை நிலைநிறுத்த தன்னுடைய எதிர்காலத்தையே பலியிட்ட அரசன். பீஷ்மர் தனக்காக சிங்காசனம் இல்லை என்றாலும் அரசனுக்குத் தேவையான அனைத்து பொறுப்புகளையும் சுமந்தார். அவர் போர்க்களத்தில் ஒரு பிரம்மாண்ட சக்தியாக விளங்கினார். பரசுராமருடன் நடந்த போரில் கூட அவர் தோல்வியடையவில்லை. பாண்டவர்களும் கௌரவர்களும் இருவரையும் சமமாய் நடத்தினார். பீஷ்மர் தனது இறுதிக்காலம் வரை போரில் குதித்து இருந்தார். இறந்த பிறகுதான் வீழ்ந்தார். வீழ்ந்த பிறகு இறக்கவில்லை. பீஷ்மருக்கு இச்சமய மரணம் என்ற வரம் இருந்தது. அதாவது அவர் தானாகவே விருப்பப்பட்ட நேரத்தில்தான் இறக்க முடியும். இது ஒரு தவப்பலனாக கிடைத்தது. மகாபாரதப் போரில் கௌரவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்த பீஷ்மரின் மீது பாண்டவர்கள் யுத்தத்தின் போது தாக்கம் மேற்கொண்டனர். ஆனால் பீஷ்மர் அதனை எதிர்த்துக் காத்தார். அவரது மரணம் அரவிந்த படுக்கை என்றழைக்கப்படும் ஒரு அம்புக்களால் ஆன படுக்கையில் நிகழ்ந்தது. அவர் விழுந்த நிலையில் கூட உயிர் தாங்கிக் கொண்டிருந்தார். போரின் முடிவையும் பார்த்தார். பீஷ்மர் தனது இறுதி நேரத்தில் தர்மங்களைப் பற்றி விரிவாக சொன்னார். இதுதான் பீஷ்ம பர்வா என்ற மகாபாரத பகுதி. அவரது இறுதிக்கால அறிவுரைகள். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? நீதி, தர்மம் என்றால் என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும்? இவையெல்லாம் அவரது இறுதி வார்த்தைகளில் உண்டு. இது ஒரு சத்திய வீரனின் இறுதிக் குரல். இவ்வளவு பெரிய சத்தியம் எடுத்ததால் ஏற்படும் விளைவுகள் என்ன? தொடர்புகளின் முறிவு. பீஷ்மரின் வாழ்க்கையில் காதலுக்கு இடமில்லை. தன்மீது விழும் அரச குடும்ப பாவங்கள். ஹஸ்தினாபுர சிங்காசனம் பல போர்களுக்கு ஆளானது. சகோதர மகன் சத்தியவதியின் மகன் விசித்திரவீரியன் மரணத்தால் வாரிசுகள் இல்லாமல் போனது. இந்தச் சத்தியம் தேவையானதா, தவறானதா? இது மகாபாரதம் முழுக்கவே வாதப்படுத்தப்படும் ஒரு முக்கிய கேள்வி. பீஷ்மர் தர்மத்தின் உருவகமாக பார்க்கப்படுகிறார். அவரது வாழ்க்கை முழுக்க அவர் தனக்கே ஒதுக்கிய ஒரு கோட்பாட்டை கடைபிடித்து நடந்தார். அதிகாரத்தை நாடவில்லை, ஆணவத்தை கடக்கவில்லை, கோபத்தில் வழி தவறவில்லை. இவரைப் போல தியாகமும் சமநிலை பாவனையும் கொண்ட ஒரு பாத்திரம் மனிதர்களுக்கு இன்றும் ஒரு தியாகத்தின் அடையாளமாகவே நிற்கிறது. நாம் இந்த வீடியோவில் பார்த்தது பீஷ்மரின் வாழ்க்கையின் ஒரு பெரிய முகம். அவர் எடுத்த சத்தியவரம். அந்த ஒரே ஒரு தீர்மானம் அவரது வாழ்நாள் முழுவதையும் வகுத்தது. இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தியாகங்கள் நிகழக்கூடியதா என்று கூட நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். இது வெறும் புராணக் கதையல்ல. இது ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையின் கடமைகளுக்கு மேலான உணர்வுகளை நோக்கிச் செல்ல முடியும் என்பதற்கான சாட்சியம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், காமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த மாதிரியான மகாபாரத கதைகள் மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.